யா ரஜினி, செக்மெண்ட் 3 ஆர்மர் வர்சஸ் வூண்ட். ஸோ நான் சொன்ன மாதிரி தான் ஒரு டீமோட பலம்னு இது இருக்கும். ஏன்னா இந்த டீமுக்கு அகைன்ஸ்டா வரும்போது இந்த ஆர்மர்ல வந்து காயப்படலாம். எந்த பேட்டிங் லைனப்போட நம்ம பவுலிங் வந்து ரொம்ப வீக்கா ஃபீல் ஆகும்னா ஆர்சிபி, பஞ்சாப் கிங்ஸ் இது கூட தான் ரொம்ப வீக்கா ஃபீல் ஆகுற மாதிரி எனக்கு இருந்துச்சு. மற்றபடி எனக்கு தெரிஞ்சு இந்த பவுலிங் ஒன்றும் வேஸ்ட்லாம் கிடையாது. இட் ஹாஸ் பொட்டன்ஷியல், பியூட்டிஃபுல் பொட்டன்ஷியல். ஒன்லி த கேப்டன் மேனேஜ்மெண்ட் ஹேஸ் டு பிளே வித் ஸ்ட்ராட்டஜி அண்ட் டாக்டிக்ஸ். அது மட்டும் ப்ராப்பராக சார்ட் பண்ணிட்டோம்னா, ரிசோர்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும்னு சார்ட் பண்ணிட்டோம்னா, தென் திஸ் பவுலிங் லைனப் இஸ் கேன் ரெஸ்ட்ரிக்ட் பிலோ 180 ஆர் 190 ரேஞ்ச். அண்ட் டெல்லி வந்து இந்த பவுலிங் லைனப் அகேன்ஸ்டாக ஃபயர் அப் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா, ஆர்சிபி அளவுக்கு ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஆர்சிபி அளவுக்கு ஆகாது. ஆனால் இந்த 190லேருந்து இந்த 210 இந்த ரேஞ்சுக்குள்ளே அவங்க உள்ளே வர வாய்ப்பு நிறையவே இருக்குது டெல்லி கேபிட்டல்ஸு. இஃப் தேர் பேட்டிங் ஃபர்ஸ்ட் சேஸ் பண்ணுறதுக்குமே இந்த ரெண்டு 190லேருந்து 210குள்ளே இருந்துச்சுன்னா தே வில் பி ஏபிள் டு கம் க்ளோஸ்ன்னு நான் சொல்வேன். இதுதான் அவங்க கிட்ட இருக்க நான் பார்க்குற ஒரு விஷயம். அதே போல் டெல்லியோட பவுலிங் அட்டாக், சென்னை சூப்பர் கிங்ஸ் பேட்டிங் நான் சொல்கிறேன். இது வந்து இந்த மேட்ச் அப் பார்க்கும்போது எனக்கு என்னமோ சென்னையோட பேட்டிங் வந்து கொஞ்சம் அட்வான்டேஜ் சென்னை அப்படின்னு கொடுக்குற மாதிரி இருக்குது இந்த ஒரு செக்மெண்ட்டில். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம பிளேயர்ஸ் ஆர் வெரி சஞ்சு சாம்சன் குட் அகேன்ஸ்ட் ஸ்பின்னர். அதே போல் வந்து இவன் ருத்துராஜுமே ஹீ கேன் ஆல்சோ பிளே அகேன்ஸ்ட் ஸ்பின்னர். அதே மாதிரி உங்களுக்கு சுப்ரம் துபே கேட்கவே தேவையில்லை. அப்புறமா வந்து உங்களுக்கு பிரவிஸ் அவனுமே நல்லா ஆடுவான் ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டா. கார்த்திக் சர்மா அதுதான் எடுத்துமே அவர் மெயினாக. பிரசாந்த் வீர் ஆல்சோ போன மேட்சை பார்த்தோம், குர்னல் பாண்டியா கூட நல்லாவே ஆடினார் அவர். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜெமி ஓவர்டன் சும்மா ஏரியில வந்து எக்கி அடிக்கிறான் அவன். 8 வரைக்குமே எனக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்குது இந்த பவுலிங் லைனை போது. எனக்கு ஒரு நம்பிக்கை, ஐயோ இவன் பயங்கரமாக ஹோல் கிரியேட் பண்ணுவானு பார்த்தா எனக்கு எங்கிடி மட்டும் தான் தோணுது. ஆனால் எங்கிடியுமே வந்து கொஞ்சம் பார்த்து ஆடிட்டாங்கன்னா நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு எங்கிடியுமே நீங்கள் வந்து ஈஸியாக நீங்கள் டார்கெட் பண்ணி அடிக்க ஆரம்பிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு which team whichever comes with better plan will has a upper hand இருக்கு எனக்கு. Let me express some points to you. ஓகேவா? அதாவது ரெண்டு விஷயம் இருக்கு. இங்கிடி நீங்க ஒன்று சொன்னீங்க. ஆல்சோ நட்ராஜன் பவுலிங் ஸ்லோ யார்கர்ஸ் ஆஸ் வெல். ஓகேவா? லாஸ்ட் மேட்ச்ல அவர் நிறைய இந்த மாதிரி ஸ்லோ பால் போட்டாரு. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்றேன், சிஎஸ்கே ஸ்பின் பவுலர்ஸ் வச்சு விக்கெட்லெஸ். இது வரைக்கும் நடந்த 3 மேட்ச்ல ஒரு விக்கெட் கூட ஸ்பின் பவுலர்ஸ் எடுக்கவே இல்லை சிஎஸ்கேல. ஓகேவா? அந்த ஒரு விஷயம். அண்ட் அதர் சைடு அப்படியே வாங்கல, இந்த பக்கம் வந்தோம்னா இன்னொரு சர்ப்ரைசிங்கான ஃபேக்டர் இருக்கு. டிசி ஸ்பின்னரை வச்சு தான் பயங்கரமா விளையாண்டுருக்காங்க. ஹூஎவர் இட் இஸ், ஃபார் எக்ஸாம்பிள் குல்தீப் யாதவா இருக்கட்டும், அக்சர் பட்டேலா இருக்கட்டும், ஒரு குரூஷியல் விக்கெட்ஸ் எடுக்கிறது இவங்களா தான் இருக்காங்க. அட் த சேம் டைம் ஸ்பின்னருக்கு அகைன்ஸ்டா டிசி பெருசா விக்கெட்டும் விடல. பவர் பிளேல விக்கெட் விட்டது எல்லாமே ஒரு பேசர்ஸ் கிட்ட தான். ஸ்பின்னர்ஸ் கிட்ட வரும்போது மிடில் ஆர்டர்ஸ் அவங்க ரொம்ப ஸ்டேபிளா மூவ் பண்ணிருக்காங்க மேட்சை. ஓகேவா? அவங்க ஸ்பின்னர்ஸ் கிட்ட விக்கெட் விட்டதுன்னா ரஷித் கான் கிட்ட. அண்ட் ஆல்சோ ரஷித் கான் ஹேஸ் வெரி குட் ரெக்கார்ட் இன் ஃபெரோஷா கோட்ல. ஸோ அந்த ரீசனால கூட நம்ம அங்க ஒன்று சொல்லலாம். ஓகேவா? ஸோ ஸ்டில் வி கான் சே தட் அவங்க ஸ்பின்னருக்கு அகைன்ஸ்டா வீக்னு சொல்லிட்டு. அண்ட் அட் த சேம் டைம் நம்ம விக்கெட்லெஸ் தான் இருக்கும். அது ஒரு பெரிய தட்ஸ் கோயிங் டு பி பிக்கஸ்ட் பிளஸ் ஃபார் டெல்லி கேபிட்டல்ஸ். ஓகேவா? அண்ட் அட் த சேம் டைம் நம்ம சைட்ல யோசிச்சோம்னா ஸ்பின்னர்ஸ்க்கு நம்ம அகைன்ஸ்டா அடிக்கிற ஆளுங்க இருக்காங்க. பட் ஸ்டில் இட்ஸ் அ கொஸ்டினபிள் திங். ஏன்னா யுசி அப்படிதான் நம்ம நினைச்சோம். யுசி அன்னைக்கு ஆனா நல்லாவே போட்டாரு. அப்படிங்கும் போது யுசி மாதிரி 2 குவாலிட்டி பவுலர்ஸ் அங்க, அக்சர் பட்டேல் அண்ட் தென் குல்தீப் யாதவ். ஸோ அப்படிங்கும் போது ஹவு இட் இஸ் கோயிங் டு பி அப்படிங்கறது நான் கேட்க வரேன். எனக்கு என்னமோ இந்த நீங்க சொன்னதுக்கு அப்புறமா எனக்கு வந்து அட்வான்டேஜ் சிஎஸ்கேனே கொடுத்துடலான்னு தோணுது. ஏன் நான் அப்படி சொல்றேன்னா, நம்ம கிட்ட வந்து இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஸ்பின் ஹிட்டிங் பேட்ஸ்மேன்ஸ் நம்ம கிட்ட ஜாஸ்தியா இருக்காங்க. பிளே ஸ்பின் வெரி கம்ஃபர்டபுளி அந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் நம்ம கிட்ட இருக்காங்க. சர்ஃப்ராஸ் கான் வர நான் இன்க்ளூடே பண்ணாம நான் 8 பேரை சொல்லியிருக்கேன் ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டா. ஸோ சர்ஃப்ராஸ் கானை இன்க்ளூட் பண்ணினா 9 ஆயிடுச்சு மொத்தம். ஸோ உங்களுக்கு கிட்டத்தட்ட நல்லா ஸ்பின் ஆடுற பிளேயர்ஸ் இருக்காங்க. இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வச்சு அவங்க பெருசாக விக்கெட் எடுக்கலன்னு சொல்லுங்க. எக்ஸ்க்ளூடிங் எங்கிடி எக்ஸ்க்ளூட் பண்ணால் ஃபாஸ்ட் பவுலிங் வச்சு தே ஹேவன் டன் மச். நடராஜன் கண்டெயின் பண்ணுவார். முகேஷ் குமார் வந்து ஓப்பனிங்கில் வந்து கொஞ்சம் ஜிங் ஜாக்னு சொல்லிட்டு போடுவார், சீம் பண்ணுவார் டெலிவரிஸை. பட் எனக்கு தெரிஞ்சு நம்ம சிஎஸ்கே பேட்டிங் வில் பி டூ குட் ஃபார் டெல்லி கேபிட்டல்ஸ் பவுலிங் டு ஹேண்டில் தான் எனக்கு தோணுது. ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு டெக் அடித்து போடுற டேமேஜ் பண்ணுற மாதிரி ஒரு பவுலர் இல்லை. நம்ம ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டெக் அடித்து போட்டு கொஞ்சம் ஸ்விங் இந்த ஹெசில்வுட் மாதிரி போடுற பவுலர்ஸ் கிட்ட தான் நம்ம ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவோம் ஆக்சுவலி. ஸோ எனக்கு தெரிஞ்சு எனக்கு அட்வான்டேஜ் சிஎஸ்கே தான் நான் கொடுப்பேன் இந்த செக்மெண்ட்டில். அதே போல் வந்து எனக்கு இப்போ நம்ம பவுலிங் அண்ட் தேர் பேட்டிங்னு சொல்லப்போ நமக்கு வந்து ஸ்பின்னர்ஸ் வந்து பெருசாக இல்லை. அஃப்கோர்ஸ் ஏன்னா ருத்துராஜுக்கு வந்து இஸ் நாட் யூசிங் ஸ்பின்னர்ஸ் ப்ராப்பர்லாம் அவருக்கு பிடிக்கலையே என்னமோ எனக்கு தெரில. ஸோ அவர் வந்து இப்போ ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வச்சு தான் போக போகிறோம், நாங்கள் தான் விக்கெட் டேக்கிங் இருக்குன்னும் போது டெல்லி கேபிட்டல்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி தேர் லூசிங் த விக்கெட்ஸ் ஏர்லி ஆன்.
பவர் பிளேல நிறைய விக்கெட்ஸ் லூஸ் பண்றாங்க. அவங்க டக்கு டக்கு லூஸ் பண்றாங்க. லூஸ் பண்ணிட்டு மிடில் ஆஃப் த ஃபேஸ்ல தான் வந்து சம் டாக்டிக்கல் அட்வான்டேஜ்லாம் எடுத்து உள்ள கொண்டு போய் ரிஸ்பி ஷைனிங் அவுட், ஆர் ஆஷுதோஷ் சர்மா ஷைனிங் அவுட், ஆர் மில்லர் ஷைனிங் அவுட். இந்த 3 பேர் யாராவது ஷைன் அவுட் பண்ணாங்கன்னா, இந்த இடத்துல சிஎஸ்கே எப்படி வந்து அவங்க பவுலிங் வச்சு கண்ட்ரோல் பண்ண போறாங்க, எப்படி வந்து அந்த இந்த ஒரு இட்ஸ் கேம் ஆஃப் செஸ் தான். மோர் தென் கிரிக்கெட், இட்ஸ் கேம் ஆஃப் எக்ஸாக்ட்லி செஸ்ஸா தான் எனக்கு தெரியுது. ட்ரூ யூ எந்த ஆர் ஸ்பாட் ஆன் ரஜினி ஆக்சுவலி எந்த ஐ மீன் சாரி டு பவுலரை வந்து இன்டரப்ட் யூ எந்த டைம்ல யூஸ் பண்றது வில் பி வெரி க்ரூஷியல் ஹியர். இது வரைக்கும் நிறைய பேசினாங்க, ருத்துராஜ் as a கேப்டன் got exposed அப்படின்னு சொல்றாங்க. திஸ் இஸ் த ட்ரூவஸ்ட் மேட்ச் அண்ட் ட்ரூவஸ்ட் கன்டென்ஷன் வேர் ருத்துராஜோட கேப்டன்சி ஸ்கில்ஸ் இஸ் ட்ரூலி கோனா பி டெஸ்டட். நீங்க எப்படி இந்த பாயிண்ட் சொன்னீங்கன்னு தெரியல பட் அந்த பாயிண்ட் இட்ஸ் வெரி பர்ஃபெக்ட் லைன் ஐ மீன் இது ஒரு பர்ஃபெக்டான லைன்ன்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜில உட்காருது ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ த ஸ்ட்ராட்டஜி வாட் இட் இஸ் ஓகேவா த ஸ்டாட்ஸ் ஓகே இட்ஸ் நாட் அ ஸ்ட்ராட்டஜி ஸோ என்னன்னா சிஎஸ்கே வந்து லாஸ்ட் நடந்த 3 மேட்ச்லயும் பாருங்களேன் ஓப்பனர்ஸ் விட்டுருவாங்க மிடில் ஓவர்ஸ்ல இருந்தா நம்ம ஃபயர் பண்ண ஆரம்பிப்போம் ஓகேவா ஸோ விச் இஸ் எண்ட் ஆஃப் தி ஓவர்ஸ்ல 14 to 20 ஓவர்ஸ்ல நம்ம ஃபயர் பண்ணுவோம் லாஸ்டா நடந்த 2 மேட்ச் எஸ்பெஷலி பஞ்சாப் கிங்ஸ்க்கு அகைன்ஸ்டா சர்ஃப்ராஸ் கான் அடிச்சது 13ல இருந்து அடிக்க ஆரம்பிப்பாங்க நம்ம என்டையர் டீமே அங்க இருந்து ஃபயர் பண்ணி ஆரம்பிச்சதா 200ல வந்து நிற்போம் சேம் ஆர்சிபியில பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிடில் ஓவர்ல அடிச்சிருப்போம் எண்ட் ஓவர்ல அடிச்சிருக்க மாட்டோம் பட் அட் த சேம் டைம் டெல்லி கேபிட்டல்ஸ் கிட்ட மிடில் ஓவர் தே ஆர் வெரி ஸ்ட்ராங் அண்ட் டெத் ஓவர் தே ஆர் வெரி ஸ்ட்ராங் வித் த வேரியேஷன்ஸ் அண்ட் ஸ்பீட்ஸ்டர் ஆஸ் வெல் பிகாஸ் ஸ்பீட்ஸ்டர்னா நான் நட்ராஜனையும் சொல்றேன் இங்கீடியும் சொல்றேன் ஹார்ட் லென்த்ல 2 பேருக்குமே அடிக்க தெரியும் அண்ட் த சேம் டைம் ஸ்லோ பால் நான் அதுக்கு முன்னாடி ஒரு டைம் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஓகேவா அந்த வீடியோல சொல்லியிருப்பேன் இங்கீடி வந்து நாளைக்கு நீங்க பாருங்களேன் இது நடக்குதா இல்லையானு அவரு ஃபுல்லர் லென்த் ஸ்லாட்ல டிப்பிங் பால் அண்ட் தென் டாஸ் பால் இது 3த்தையும் ஸ்லோவர் பால் போடுவார் மத்த பால்ல போடுவார் மத்த ஐ மீன் ஹார்ட் லென்த்ல இல்ல பவுன்சர்ல ஸ்லோவர் பால் போட மாட்டாருன்னா போடலாம் ஆனா பர்சன்டேஜ் இந்த 3 பாலுக்கு தான் ஜாஸ்தி ஒரு ஃபாஸ்ட் பால் போட்டுட்டு இந்த பால் தான் எடுத்து போடுவார் அண்ட் இது வந்து நம்ம சேனல் நம்ம சொல்றோம் இது வரைக்கும் எந்த ஸ்டாட்ஸ்லயுமே இது சொல்லல ஸ்டாட்ஸ் மீன்ஸ் நாட் ஒன்லி த யூடியூப் சேனல் கிரிக்கெட் ஸ்டாட்ஸ்ல அவர் ஃபுல்லர் லென்த் தான் போடுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க பட் நான் அந்த லாஸ்டா வந்து வேர்ல்டு கப்ல இருந்து அவர் போட்ட பால்ஸை ஒரு நம்பர்ஸ் எடுத்து நான் செக் பண்ணேன் ஓகேவா இட் கேன் பி அப்சல்யூட் த்ரெட் ஓகேவா நம்ம சிஎஸ்கேவோட பிளஸ்ல இது ஒரு விஷயம் வந்து அங்க மைனஸா போய் நிற்குது அண்ட் அட் த சேம் டைம் இன்னொரு சைடு யோசிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்னன்னா அவங்க டீமோட இது நம்ம டீம் இது வரைக்கும் பவர் பிளேல விக்கெட் பெருசா நம்ம எடுக்கவே கிடையாது அவங்க டீம் பவர் பிளேல விக்கெட் சான்ஸ் கிரியேட் பண்ணிருக்கோமே பவர் பிளேல we have created chance எக்ஸாக்ட்லி அதுதான் அடுத்த பாயிண்ட் நம்ம சான்ஸ் கிரியேட் பண்ணிருக்கோம் அந்த சான்ஸை நாளைக்கு we should convert it ஒன்னு அண்ட் நம்பர் 2 they are playing like CSK our traditional CSK நான் உங்ககிட்ட கால்ல சொல்லியிருந்த மாதிரி தான் அதாவது யாருமே அந்த டீம்ல ஹீரோயிக் இன்னிங்ஸ் நான் இந்த மேட்ச்ல எடுத்துக்க போறேன் அப்படின்னு ஆடல எல்லாருமே ஏன் ரோல் என்ன அதுல நான் ஸ்டிக் ஆன் பண்ண போறேன் அதை மட்டும் தான் பண்ணாங்க ஏன்னா சிஎஸ்கேல நம்ம முன்ன பார்ப்போம் இந்த மேட்ச்ல அவர் அடிச்சாரு அந்த மேட்ச்ல அவர் அடிச்சாருன்னு இருக்கும் ஆனா அவர் ஸ்டாண்ட் அவுட் பண்ணி புதுசாலாம் பண்ணல என் ரோல் இது இந்த ரோலை நான் இன்னைக்கு கிளியரா பண்ண போறேன் அந்த மாதிரி அன்னைக்கு ஒரு ஆள் ஒரு ரோலை கிளியரா பண்ணிருப்பாரு முடிச்சிருவாங்க மத்தவங்க எல்லாம் அவரை சுத்தி அவங்க ரோலை அரைகுறையா பண்ணிருப்பாங்க இல்ல ஃபுல்லா பண்ணிருப்பாங்க சோ அந்த மாதிரி தான் நடக்கும் எக்ஸாக்டா இந்த 3 மேட்ச்லயுமே அவங்க பேட்டர்ன் பாத்தீங்கன்னா இதுதான் டேவிட் மில்லரா அடிக்க போறேன் கிறிஸ்டியன் ஸ்டெப்ஸா அடிப்பேன் இல்ல நிப்பேன் அவர் தான் டபுள் கியர்ல ஆடுவார் டேவிட் மில்லர் அடிக்கிறது மட்டும் தான் அதான் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல டேவிட் மில்லர் இறங்க வேணான்னு ஹேமங் பதானி ஓடி வந்து சொல்லிட்டு ஸ்டெப்ஸ் இறக்குவாரு ரிஸ்வி கூட ரிஸ்வி அதே மாதிரி தான் ஆங்கரிங் பண்ணுவேன் ஓரளவு கம்ஃபர்டபுள் ஆயிடுச்சு அடிக்க போறேன் அதே மாதிரி தான் கேஎல் ராகுலுமே ஹி இஸ் கோயிங் டு கிவ் ஸ்டெபிலைசேஷன் அலாங் வித் பத்தம் நிசங்கா சோ அவங்க ட்ரெடிஷனல் சிஎஸ்கே மாதிரி ஆடுறாங்க அண்ட் சிஎஸ்கே இஸ் ஸ்டம்பிளிங் தேர் சிஎஸ்கே நாளைக்கு எப்படி அதை நீங்க நம்ம லாஸ்ட் மேட்ச் நான் பேசின ரோல் வந்து அவங்க புரிஞ்சுக்காம ஆடுறாங்கன்னு அந்த ரோலை நாளைக்கு சிஎஸ்கே அப்சர்வ் பண்ணிட்டாங்கன்னா நீங்க சொன்ன அதே பெர்ஃபெக்ட் லைன்ல சிஎஸ்கே உட்காருன்னு சொல்ல வரேன் இஃப் இட் இஸ் falling in the same line which you have mentioned it is going to be a super match for CSK ன்னு சொல்ல வரேன் சிஎஸ்கே தான் இது so far இப்போ வரைக்குமே என்னதான் டெல்லி வந்து formidable சைடா இருந்து வந்தாலுமே they have put very balance in the team இருந்தாலுமே I think like CSK has advantage tomorrow home ground advantage இருக்கு அதே நேரத்துல வந்து இந்த பேட்டிங் அண்ட் அந்த மேட்ச் அப்ஸே பார்க்கும்போது சிஎஸ்கே ஹேஸ் தட் ஸ்ட்ராங்கர் சைட் ஆஃப் ஸ்லைடிங் இன் டுவர்ட்ஸ் வின்னுன்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது ஆனால் வந்து it totally depends on captaincy tomorrow how well Ruturaj is rotating the bowlers in the middle overs and containing runs அந்த விஷயம் தான் Ruturaj is lacking that's a very good saying like அஸ்வின் அவர்களுமே முன்னாடி ஒரு சில இதெல்லாம் பேசும்போது சொல்லுவார் விக்கெட்டுக்காக நீ பால் போட முடியாது ப்ரெஷர் தான் கிரியேட் பண்ண முடியும் உன்னால அந்த ப்ரெஷர் கிரியேட் பண்ணதில் உனக்கு விக்கெட் விழும் அது உனக்கு விழுந்தா உன் பேரில் வந்து அங்கே குத்துவாங்க உனக்கு விழாமல் இன்னொருத்தனுக்கு உனக்கு ஆப்போசிட் எண்டில் போடுற விழுந்தா அவன் பேரில் குத்துவாங்க நீங்க லாஸ்ட் டைம் கூட மேக் பண்ணிருந்தீங்களே லைக் லாஸ்ட் ஆர்சிபி மேட்ச்லயுமே பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சிவம் துபேயும் நூர் அகமதோட பார்ட்னர்ஷிப் இருக்கும் இல்லையா பவுலிங்ல அது நூர் அகமது வந்து உங்களுக்கு டைட்டா போட்டிருப்பாரு நெக்ஸ்ட் சிவம் துபே வருவாரு லூஸ் பால்ஸ் போடுவாரு அந்த மாதிரி கொஞ்சம் அப்படி ஸ்கேட்டர் லென்ஸ் போடுவாரு உங்களுக்கு ஒரு விக்கெட் கிடைச்சிரும் அதுல ஸோ கிரெடிட் நம்ம யாருக்கு கொடுத்தோம் சிவம் துபேக்கு தான் கொடுத்தோம் நூர் அகமது வந்து அங்கே ஒரு ஹார்ட் ஒர்க்கராக இருந்தார் ஸோ அதுதான் அஸ்வின் எப்பவுமே சொல்லுவார் நீ ப்ரெஷர் கிரியேட் பண்ண விக்கெட்ஸ் ஒன்று போடும் ஸோ ப்ரெஷர் கிரியேட் பண்ணுறது மட்டும் தான் ருத்துராஜோட வேலையாக வச்சிருக்கணும் அதை தாண்டி வந்து நான் விக்கெட்ஸ் போகிறேன் நான் இந்த மாதிரிலாம் பண்ணுறேன் அந்த மாதிரிலாம் பண்ணுறேன் அதெல்லாம் ஒன்றும் அவசியமே இல்லை அந்த மாதிரி ஒரு
எக்ஸ் ஃபேக்டர் ருத்ராஜ் கிட்ட வந்து எதிர்பார்க்க முடியுமான்னு தெரியல. பட் அந்த மாதிரி ஒரு எக்ஸ் ஃபேக்டர் தான் நாளைக்கு தேவைப்படுது மெயினாக மேட்ச் வின் பண்ணோம்னா. ஹவு வெல் இ கண்டக்ட்ஸ் இன்செல்ஃப் அண்ட் ஆல்சோ எப்படி அது எனக்கு ருத்ராஜோட அந்த bowling ரொட்டேஷன் ஹவு வெல் யூஸ். நான் ருத்ராஜை பற்றி நான் ஒன்று சொல்லிடுறேன் மெயினாக. இன்னொன்று அவன் கேப்டன்சி பற்றி அவன் bowling ரொட்டேஷன் வரும்போது 2024 ஐ வாஸ் இன் தட் மேட்ச். ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டாக நம்ம ஆடுவோம். மிஸ்டர் ஃபிசூர்லாம் bowling போடுவார். அந்த மேட்ச்சில் ருத்ராஜோட பவர் பிளே bowling ரொட்டேஷன் வேற லெவலில் இருக்கும். அந்த சீசனுமே நல்லா தான் ரொட்டேட் பண்ணிருப்பான். அவன் கேப்டன்சியில் இருக்க வரைக்குமே ஃபுல்லாக நல்லா தான் போயிருக்கும் அது ஃபுல்லாக மேட்ச்சு. எனக்கு என்னன்னா அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் ருத்ராஜ் திரும்பி வரணும் தான் நான் பார்க்குறேன். ஸோ ஐ ஜஸ்ட் ஹேவ் டு வெயிட் ஆன் இட். மைக்கேல் கிளார்க்கே சொல்லியிருக்காரு இல்லையா, அதனால வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வி ஹேவ் டு கீப் காம் அண்ட் ட்ரஸ்ட் ருத்ராஜ். யூ வில் கம் குட். நாளைக்கு அதுக்கப்புறமா ஐ வில் மேக் மை பாயிண்ட்ஸ் ஆன் ருத்ராஜ் கேப்டன்சி. அது வரைக்கும் ஐ எம் பேக்கிங் ஹிம். நாளைக்கு எப்படி அவன் ஆடுறான், எப்படி அந்த ப்ரெஷர் அப்சர்வ் பண்ணி எப்படி டெலிவரிங் ஆஸ் அ கேப்டன்ன்றது நாளைக்கு தான் அவனோட ரியல் டெஸ்ட். நாளைக்கு தான். Let's get into the next segment. The same thing, Rajani. நீங்க சொன்னது எனக்கும் I will accept the points. Everything makes clear. So let's get into the next segment. Algorithm versus instinct, which is simple matchups. அக்ஷர் பட்டேல் வர்சஸ் பிரவிஸ். ஏன்னா எனக்கு என்னவோ பிரவிஸோட விக்கெட் எடுக்கக்கூடிய கேப்பபிலிட்டி வந்து அக்ஷர் பட்டேல் கிட்ட தான் அதிகமாக இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் சொன்னீங்களே பிரவிஸ் எப்படி மாட்டுவாருன்னு பார்க்கலாமா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு தெரிஞ்ச அக்ஷர் பட்டேல் ஹேஸ் அ ஹையர் சான்ஸ் பிகாஸ் ஹி கேன் ஸ்கிப் த பால் இன்சைட் அண்ட் ஹி கேன் லூப் த பால் அப் அண்ட் கொஞ்சம் மேனிபுலேட் பண்ணலாம் பிரவிஸோட பேட்டிங் ஸ்ட்ரக்சர் ஆகுது. அதே மாதிரி இந்த எண்ட்லேருந்து நான் பார்க்க ஆசைப்படுறது வந்து கலீல் அஹ்மத் வெர்சஸ் கேஎல் ராகுல். திஸ் மேட்ச் இஸ் வாட் I am actually very keen to watch on. எனக்கு வந்து நான் ஒரு பால் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் விச் கேஎல் ராகுல் மைட் கெட் அவுட் ஆன் இட். அந்த பால் அவுட் ஆக வாய்ப்பு அதிகமாக இருக்குது. என்னன்னா ஜஸ்ட் ஷார்ட் ஆஃப் லென்த்தில் கலீல் அஹ்மத் அவுட் ஸ்விங்கர் போடணும். அது கொஞ்சம் பவுன்ஸ் வரணும். யூ வில் பிளே அட்லீஸ்ட் யூ கெட் ஸ்டக் இன் த பேக் ஃபுட் அண்ட் ஃப்ரண்ட் ஃபுட் மாதிரி ஸ்டெக் ஆகிட்டு பால் எட்ஜ் வாங்கி ஃபர்ஸ்ட் ஸ்லிப் செகண்ட் ஸ்லிப்ல ஃபர்ஸ்ட் ஸ்லிப்லேயே கேட்ச் போகும். ஸோ எனக்கு இந்த பர்டிகுலர் மேட்ச் நானும் இத மேட்ச் மைண்ட்ல வச்சிருந்தேன். சேம் திங் யூ செட். அதே மாதிரி சேம் பால் கேஎல் ராகுல் வந்து அவர் இன்னொரு ஷாட் ஒன்று ஆடுவார். அது பவுன்ஸ் ஆகாம எனக்கு சேப்பாக்கில் பவுன்ஸ் ஆகும். பட் பவுன்ஸ் ஆகாம அவுட் ஸ்விங் மட்டும் ஜஸ்ட் ஷாட்ல போயிடுச்சுன்னா பாயிண்ட்ல 6 இல்லை 4 போயிடும் அதே பால். ஓகே. ஸோ இந்த ரெண்டு சினாரியோ தான் நடக்கும். எனக்கு வந்து கேஎல் ராகுல் அவுட் ஆகாதான் இந்த ஒரு பர்டிகுலர் பால் தான் வந்து கேஎல் ராகுலோட ஸ்கோரை டிசைட் பண்ணும். அவன் அதிகமாக அடிக்க போறானா கம்மியாக அடிக்க போறான் அப்படின்றது. எனக்கு இன்னொன்னு என்னன்னா நீங்க சொன்னதுல டூபே வெர்சஸ் அக்ஷர் பட்டேல் ஒன்று. ஓகே, விச் இஸ் அக்ஷர் பட்டேல் ஹேஸ் அ அட்வான்டேஜ் ஓவர் இட். அண்ட் அட் த சேம் டைம் அக்ஷர் பட்டேல் வெர்சஸ் சிவம் டூபே எனக்கு பார்க்கணும்னு ஒன்று தோணுது. அண்ட் தென் குல்தீப் யாதவ் வெர்சஸ் ருத்ராஜ் கெய்க்வாட். ஏன்னா ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து 100 6 அடிக்கிறது 4 6 பேலன்ஸ் இருக்கு. ஓகேவா, 4 6 for 100ன்ற மாதிரி இருக்கு. ஸோ குல்தீப் யாதவுக்கு அகைன்ஸ்டா ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு நல்ல ஒரு இது வரைக்கும் நல்ல ஒரு ஸ்ட்ரைக் ரேட்டும் இருக்கு. ஸோ கேன் யூ மெயின்டைன் எட் டுமாரோ அப்படின்ற ஒன்று இருக்கு. பிகாஸ் அதுக்கு ருத்ராஜ் கெய்க்வாட் நிக்கணும். At the same time, Rutraj Gaikwad versus Ingidi and Ayush Matre versus Ingidi. It is going to be super matchup to watch out for. Ayush Matre versus Ingidi எனக்கு தெரிஞ்சு Ingidi சொல்லி வச்சு எடுப்பாருன்னு நினைக்கிறேன் Ayush Matre விக்கெட். அதுதான் சொல்றேன். அது வந்து அதுல ரெண்டு சைடு எப்படின்னா நீங்க அக்ஷர் பட்டேல் versus Dubey, அக்ஷர் பட்டேல் versus Brivas சொன்னீங்கல்ல, அதே மாதிரி தான் Rutraj Gaikwad versus Ingidi-ல Rutraj Gaikwad going to be lead and Ayush Matre versus Ingidi-ல Ingidi is going to lead ன்னு சொல்ல வரேன். Lead means has the upper hand அந்த மாதிரி. Solid. Okay. அந்த லாஜிக்ல எனக்கு தோணுது. So that's it, Rajani. So உங்க prediction சொல்லுங்க, எவ்வளவு ஸ்கோர் அடிப்பாங்க சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடினால்? என்னோட எந்த டீம் ஆனாலுமே நாளைக்கு 200+, எஸ்பெஷலி சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் பேட்டிங். எனக்கு வந்து ரெண்டு விஷயம் ஸ்கோர் prediction MVP ஆஃப் தி மேட்ச். ஓகே, என்னோட MVP யாருன்னா if CSK side it is going to be Rutraj Gaikwad. If it is going to be Delhi Capital side it is going to be Tristan Stubbs என்னோட MVP. And when it comes to bowling தனியா பேட்டிங்ல தனியா சொன்னா இல்ல மொத்த மேட்ச்க்கு ஒருத்தர் சொன்னா? மொத்த மேட்ச்க்குமே ஒருத்தன் தான் MVP னா மோஸ்ட் வேல்யூபிள் ஒருத்தன் தான் இருப்பான். சோ அப்போ எனக்கு இங்கிடி அந்த பக்கம் more than Tristan Stubbs it is going to be Ingidi and இந்த பக்கம் Rutraj Gaikwad. Okay. Yeah, and then score வந்து பாத்தீங்கன்னா if CSK is in the first batting 220+, they should put 220+ங்கிறது மினிமம் நான் சொல்றேன். அட்லீஸ்ட் they should mean 240+னா it is a solid 220+ மினிமம் அது இருக்கணும். அண்ட் அது கம்மியா இருந்துச்சுன்னா இட் இஸ் முடியாதுன்னு சொல்ல இட் இஸ் கோயிங் டு பி ஸ்ட்ரகிளிங். ஏன்னா செகண்ட் பேட்டிங்ல டியூ ஃபேக்டர் இதெல்லாம் இருந்துச்சுன்னா டெஃபினட்டாவே அவங்க சேஸ் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஏப்ரல் மாசம் பெருசா டியூ வராது கமல், மே மாசம் நிறைய வரும். அப்படியா? அப்போன்னா யா 200 மேல இருந்தாலும் இட் இஸ் சாலிட் தான். பிகாஸ் பவர் பிளேல நம்மளால டேமேஜ் ஏற்படுத்த முடிஞ்சதுன்னா, முடியலன்னா நான் சொன்ன மாதிரி 220 or 240 கண்டிப்பா தேவை. ஏன்னா 10 நிமிஷம்காவும் கேஎல் ராகுலும் பவர் பிளே நின்னுட்டாங்கன்னா they are going to be unstoppable.
அந்த லாஜிக்ல சொல்ல வரேன். பிகாஸ் இட் இஸ் இந்த ரெண்டு மேட்சுமே கம்ப்ளீட்லி டிபெண்டபிள் ஆன் த பவர் பிளே. இது முன்னாடி இருந்த 3 மேட்ச்ல இது கிடையாது. ஆனா இந்த மேட்ச்ல ரெண்டு டீமுமே பவர் பிளேல தான் டிபெண்டபிள்னு சொல்ல வரேன். தட் இஸ் கோயிங் டு பி a சூப்பர் எட்ஜ் ஃபேக்டர். ஓகே, உங்களுக்கு பார்க்கலாம். MVP அண்ட் தென் ஸ்கோர் எனக்கு ப்ரெடிக்ஷன். சிஎஸ்கே எம்விபி பிரவிஸ் தான். எனக்கு ஐ டோன்ட் நோ, ஓகே. ஐ ஜஸ்ட் லைக் தட் பாய். அந்த இல்ல கரிஸ்மா எனக்கும் அதுவே வந்து எனக்கு ஆக்சுவலி எனக்கு சொன்னதுல ரெண்டு பிரவிஸ் பேரும் நான் தான். யோசிச்சதுல பிரவேஸ் ஆர் ருத்ராஜ் தான் எனக்கு மைண்ட்ல போச்சு. அண்ட் ருத்ராஜ் சொன்னேன். அண்ட் இங்கிடி சேஞ்சே கிடையாது. மேபி ட்ரிஸ்டன் ஸ்டெப்ஸ் ஆர் இங்கிடிங்கிறது தான் எனக்கு ஒன்று தெரிஞ்சு அந்த மாதிரி. ஸோ எனக்கு பிரவிஸ் சிஎஸ்கே சைடில். ஓகே. இது வந்து எனக்கு சிஎஸ்கேல இன்னொன்னுமோ சொல்லணும்னு தோணுது. எனக்கு கலீல் அகமது திடீர்னு மைண்டில் வரான் எனக்கு இப்போ. பட் ஸ்டில் ஐ வில் கோ வித் பிரவிஸ் இட் செல்ஃப். எனக்கு ஓகே. இது டெல்லி கேபிட்டல் சைடில் வந்து ஐ லுக் ஃபார்வர்ட் ஃபார் இங்கே ஆள் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நட்டு கேன் டூ வெல். யா எனக்கு எனக்கு நட்டு எங்கிடி தோணுச்சு. வந்து ஆனா they will come up அதுதான் with a plan for எங்கிடின்னு தோணுது எனக்கு. பட் நட்டு will be like out of syllabusன்னு தோணுது எனக்கு. ஆமா குட் ஆக்ஷன். ஹி கேன் பவுல் நம்ம டெத்ல அது மாதிரி இத்தனை நாள் நம்ம டெத்ல அடிச்சிட்டு இருந்தோம். நட்டு மட்டும் வரும்போது இல்ல, டெத்ல நம்ம அந்த அடிக்கிறதுக்கு சான்ஸ் மனுஷன் இருக்கு. அங்கதான் அவரோட ரீஹேப் ப்ராக்டிஸ் எல்லாமே பண்ணாரு சேப்பாக்ல தான். சொன்னா அந்த மனுஷனுக்கு அந்த ஓகே. ஒரு கிராக்குமே தெரியும் அந்த பிச்சில். இல்ல இல்ல நீங்க நட்டுனே சொல்லுங்க. பிகாஸ் உங்ககிட்ட ப்ரெடிக்ஷன் ரேட் வந்து உங்ககிட்ட ஜாஸ்தியாவே இருக்கு. அது அப்படியே மெயின்டைன் ஆகுது நம்ம சேனல்ல. அது கரெக்ட். நீங்க நட்டு சொல்றீங்களா? நட்டு அண்ட் தென் ஆமா. பிரவிஸ். டெல்லி கேபிட்டல்ஸோட எம்விபி நட்டு, சிஎஸ்கேயோட எம்விபி பிரவிஸ். ஓகே. ஸோ வாட் இஸ் த ஸ்கோர் இருக்கணும் போர்டில் இருக்கணும்னு நினைக்கிறீங்க? ஸ்கோர் வந்து ஐ எம் ஆக்சுவலி எக்ஸ்பெக்டிங் சிஎஸ்கே டு ஸ்கோர் மோர் தென் 225 if they bat first. ஓகே. If ஓகே. Delhi bats first, I am expecting them to score 190 ல இருந்து 110 குள்ள they will score. ஓகே. 225 plus for CSK 190 to If they 200 bat if first. they see. Yeah ரெண்டு டீம் ஆமா. பேட் If ஃபர்ஸ்ட் DC bats first, they will score 190 to 210. லெட்ஸ் see இது எந்த அளவுக்கு இந்த நம்ம சொன்ன ப்ரெடிக்ஷன்ஸ்ல இருக்குன்னு ஒன்னு நான் லைக் அப்படியே கட் வின் பண்ணி எடுத்து பண்றது வச்சுக்கிறேன். நான் யார் வின் பண்ணுவா? எனக்கு சிஎஸ்கே வின் பண்ணணும்னு தோணுது. சாலிடா எனக்கும் தோணுது. ஆனா சிஎஸ்கே இந்த தான். நானும் விஷயங்கள்லாம் இருக்கு. இது அவங்க பிளாட் போட்டு எடுத்து வச்சிருக்கவும் சான்ஸ் இருக்குன்னு சொல்ல வரேன். பிகாஸ் ஆஃப் த நீங்க நல்ல சொன்ன டீமா சிங்கிங் இருந்தா டைம்னால அதுதான் நம்மளை விட அதிகமா யோசிச்சு பிளாட் போட்டு எடுத்து வச்சிருக்கணும். மெட்டியா டெவலப் பண்ண இருக்கும்போது ஸ்டாட்ஸ்ல கிரிக்கெட் நம்ம பார்க்குற இப்படி நமக்கே சொல்றேன். இவ்வளவு தோணுதுன்னா அவங்களாம் கிரிக்கெட்லேயே ஊறி வளர்றவங்க அவங்களாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஆமா. அவங்களாம் தோணிருக்கணும். பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு ஏன்னா எனக்கு என்ன ஒரு பாயிண்ட் நான் மேக் பண்ணிடுறேன் இங்கே, அதுக்கப்புறமா வின் பண்ணிடலாம். பஞ்சாப் மேட்ச்ல இருந்து ஆர்சிபி மேட்ச்சுக்கு வந்தப்பவே எனக்கு என்னமோ ஒரு லேர்னிங்கோட தான் அவங்க வந்த மாதிரி இருந்தது அந்த மேட்ச்சுக்கு. ஆமா தட் இஸ் ஆக்சுவலி இருந்துச்சு. மோர் பாசிட்டிவ்ஸ் ஐ காட். பஞ்சாப் மேட்ச்ல இருந்து ஆர்சிபி மேட்ச்சுக்கு வரும்போது முடிஞ்சப்போ எனக்கு மோர் பாசிட்டிவ்ஸ் ஃப்ரம் ஆர்சிபி மேட்ச் எனக்கு இருந்தது. எனக்கு தெரிஞ்சு தே வில் சேஞ்ச் த bowling tactics and everything. they will change and they will come good. ஆல்சோ ரஜினி நீங்க சொன்னது கூட இன்னொன்னு, ஆஸ் அ கேப்டன் ருத்ராஜுமே கூட சேம் லெவல் வந்திருக்கா நம்ம சொல்லலாம். பட் ஆஸ் அ கேப்டன் ருத்ராஜ் வந்து சேம் லெவல் வந்திருக்காரு நம்ம சொல்லலாம். இன்னொரு ஆஸ்பெக்ட்ல யோசிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஐ மீன் ஆஸ் ஒன் பர்சன் இஃப் ஐ மீன் இந்த சிஎஸ்கேவோட ஒரு இந்த ஸ்குவாட்ல இருந்திருக்கேன்னா அந்த டீம்ல பார்த்தோம்னா இஃப் நான் யாராவது ஒருத்தங்க இறக்கி விட்டு இருந்தா அந்த கான்ஃபிடன்ஸ் போயிடக்கூடாது. பிகாஸ் தோத்த டீமுங்களால மாத்திடக்கூடாது. திஸ் கை கேன் ப்ரூவ் அப்படின்ற மாதிரி ஒரு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு கேப்டன் கொடுக்குறாருங்கிறது அந்த பிளேயர்ஸ் வில் ரிலே ஆன் ஹிம். பண்ணதே இல்லைன்னுலாம் கிடையாது. ருத்ராஜ் வந்து 2024 அதான் பண்ணியிருப்பான். அவன் கண்டிப்பா. actually ரொம்ப யங்ஸ்டர்ஸை பயங்கரமா பேக் பண்ணுவான். முகேஷ் சௌத்ரியா அந்த பேக் பண்ணுவான் அவன். ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து அவன் நீங்க சொல்றது கரெக்டு தான். அதுதான் வந்து தோனி வந்து மேபி எக்ஸ்பெக்டரா பார்த்துருப்பாரு. மேபி மைட் ரெசனேட்டட் வித் ஓகே என்ன மாதிரி அவன் யோசிக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பாரு. ஏன்னா என்ன மாதிரி யங்ஸ்டர்ஸை பேக் பண்றான், மேனேஜ்மெண்ட் என்ன மாதிரி அவனுக்கு இருக்குன்ற மாதிரி அவர் சிலது பார்த்துருப்பாரு. அதனால தான் கொடுத்துருப்பாரு. சும்மாலாம் கொடுக்க மாட்டார் அவர். அந்த பேண்ட் அவ்வளோ சீக்கிரம் பாஸ் பண்ண மாட்டார் அவர். ஸோ எனக்கு தெரிஞ்சு யங்ஸ்டர்ஸை வந்து ருத்ராஜ் எப்பவுமே பயங்கரமா பேக் பண்ணுவார். நம்ம சொல்லலாம் ருத்ராஜ் ஒரு யங்ஸ்டர் தானே அப்படின்னு சொல்லிட்டு. எஸ் அஃப்கோர்ஸ். பட் ஆஸ் அ பிளேயராக பார்க்கும்போது இஸ் மோர் மெச்சூர்ட் தென் மெனி ஏஜ் பிளேயர்ஸ். ஸோ எனக்கு வந்து எனக்கு அப்படி பார்க்கும்போது ருத்ராஜ் பேக்கிங் இஸ் டீம் அண்ட் இஸ் டீம்மேட்ஸ் ஹூ ஆர் யங்கர் தென் ஹிம் இஸ் ஆக்சுவலி கிவ்ஸ் ஹிம் த ப்ளஸ் வாட் யூ ஆர் ட்ரைங் டு கன்வே ஹியர். ஸோ அது will come good. Let's wait and watch tomorrow. Signing off from the Netaji Cat. Yeah.